அடுத்ததாக கோவில்ல என்ன தானம் செய்யலாம் அப்படின்னா, வாசல்ல பிச்சைக்காரெல்லாம் இருப்பான். நீங்க காசு தான் போட்டு போறேன், அவளுக்கு வஸ்திரதானம் பண்ணலாம். ஏன் வஸ்திரதானம் பண்றது அப்படின்னா, இந்த தானங்கள் எல்லாம் யார் நோட் பண்ணுவா, எந்த தெய்வம் பார்த்து கொள்ளும் அப்படின்னா, சனி பகவான் பார்ப்பார். நீச்ச குணம் கொண்டவன், நவகிரகங்களிலே பெரிய வலிமையானவன். நீ தானம் பண்ண நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உனக்கு மறுபிறவி எல்லாம் பண்ணிடுவோம். ஜாதகத்துல ராகு இருக்கார், கேது இருக்கார், சனி இருக்கார், எல்லாம் இருக்கா. ஆனா அனைத்து தோஷங்களையும் விலகக்கூடிய சக்தி உடையவன் சனி பகவான். சனி எந்த கிரகத்துல போய் உட்கார்ந்துக்கிறாரோ அந்த கிரகத்துல இருக்கக்கூடிய நாயகர்கள் இவரோட சேர்ந்துருவார். இது சனி பயிற்சியும் போது உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த தானத்தெல்லாம் அவர் நோட் பண்றாராம். அடுத்ததாக அன்னதானம் என்றும் வஸ்திரதானம் என்றும்